வாங்க ராயபுரம் ராக்கர்ஸ். வாங்க இரும்பு நகரின் கரும்பு மனிதரே, சேலத்து சிங்கமே. சொல்லுங்க. என்னன்னா அது பந்து பேட்டுமா வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க வியூவர்ஸ்லாம். ஒன்றும் இல்லை, எப்போல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமோ அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இப்படி பந்தை அமைக்கி விளாடுவாங்கல்ல, அது மாதிரி கிரிக்கெட் விளாண்டோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்லாம் போயிடும். இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஜெயக்குமாரும் பந்து வீசி கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. ஸோ அது என்ன செய்தி அப்படிங்கிறத வழக்கம் போல நம்ம ஷோக்குள்ளார போய் பார்த்துக்குவோம். ஆமாம், வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண். நான் உங்கள் அன்பன் சேத்தா இளங்கோவன். சகோ சொல்லுங்க சகோ. ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒரு வழியா முடிஞ்சது. ஆமா, ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இப்ப எல்லா கட்சிகளுமே இந்த வெற்றி வந்து நாங்க தான் மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சிட்டோம், அதை தாண்டி மூன்றாவது கட்சி தமிழகத்துல நாங்க தான் அப்படின்ட்டு ஒரு குரூப்பும் அப்படி கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாவட்ட கவுன்சில்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 மாவட்டங்கள் நடந்ததுல 14ல திமுக லீடிங், 13ல வந்து அதிமுக. சோ வந்து சமபலம்ல தான் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது எங்களுக்கான வெற்றி அப்படின்னு திமுகவும் எங்களுக்கான வெற்றி அதிமுகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல இதுல பாத்தீங்கன்னா சீமான் அவரும் வந்து நாங்கள் வந்து மூன்றாவது கட்சி, நாங்களும் வந்து நிறைய ஜெயிச்சிருக்கோம் அமமுக சொல்றாங்க. பாமகவும் மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் பாமக மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. அதிக வாக்கு விழுக்காடுகள் வந்து வாங்கியிருக்கோம், விழுக்காடு அந்த சதவீதம் அதிகம்னு சொல்லி அவரும் சொல்லி இருந்திருக்காரு. இவரு சிஎம் அந்த அப்புறம் எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் அப்படி சொன்னாலும் கூட சகோ, ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளார பார்த்தா வேற சில இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அவங்க 13 மாவட்ட கவுன்சில் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்தோம்னா தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், அப்புறம் தேனி, தூத்துக்குடி, இந்த மாதிரி கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தை தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் மற்ற இடங்கள்ல வந்து வெற்றி கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளார வந்து கருத்துக்கள் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இவர் வந்து ஒரே பக்கமா மேற்கு மண்டலத்தை மட்டுமே வச்சு சிஎம் தான் சார்ந்தவர்களோட மட்டும் லாபி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதால மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்க, குறிப்பா மற்ற பெரும்பான்மை சமூகத்து பிரதிநிதிகள் இந்த தடவை தோல்வியடைய வச்சிருக்காங்க அப்படிங்கிற கருத்து வந்து பரவிக்கிட்டே இருக்கு. இவர் ஓபிஎஸ் ஜெயிச்சிருக்காருன்னா ஓபிஎஸ் மட்டும் விட்டுருக்காங்க, அவருடைய மாவட்டத்துல தேனியில ஜெயிச்சிருந்திருக்காங்க. சோ இப்படி வந்து அவங்க உணர்த்துறாங்க. இன்னொரு பக்கம் டிஎம்கேல வந்துட்டு நம்மளே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான், அதனால இன்னும் வேகமா செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இங்க இருக்கிற நடந்துட்டு இருக்க விஷயமா இருக்கு சகோ. ஆனா வந்து வெளியில என்ன தெரியுமா சொல்றாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் இன்னைக்கு வந்து கூட்டறிக்கை விட்டுருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியே பெற்றிருக்கோம். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் இதே பலத்தோட நம்ம அறுதி பெரும்பான்மையா ஜெயிக்கலாம், சோ வந்துட்டு சோர்ந்து போயிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொண்டர்களுக்கு தங்களுடைய கருத்து அதுவும் பார்த்தேன் சகோ. அவரு சிஎம் பேசுறப்ப வந்து நாடாளுமன்றத்தில் நாம் அப்படி தோல்வி அடைந்தோம், ஆனாலும் இந்த முறை வந்து எதிரிகள் வந்து மூக்கின் மேல் விரல் வைப்பது போல நாம வந்து அமோகமா வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. மீசையில மண் ஓட்டல அப்படிங்கிற மொமெண்ட் தான். இந்த பக்கம் பார்த்தா மு.க. ஸ்டாலின் அவரு நாங்க வந்து கஷ்டப்பட்டு தேர்தல் ஆணையமே அவங்க ஜெயிக்கிற மாதிரிலாம் சொன்னாங்க, ஏடிஎம்கே ஜெயிக்கிற மாதிரிலாம் பல தடைகள்லாம் தாண்டி நாங்க ஜெயிச்சிருந்திருக்கோம், மக்களுக்கு வந்து நன்றி. குறிப்பா பார்த்தா விளிம்பு நிலை மக்களான திருநங்கைகள்லாம் வந்து நிறுத்தி நாங்க ஜெயிக்க வச்சிருக்கோம். சோ திமுக மட்டும்தான் அவர்களுக்கான அடையாளம் அப்படின்ட்டு அவரும் பயங்கரமா முன்னாடியே பொங்கல் வச்சிருக்காரு. சொல்லுங்க. மூன்றாவது பெரிய கட்சியான பாமக இருக்குல்ல, அதோடைய நிறுவன தலைவர் நம்ம ராமதாஸ் இருக்காருல்ல, அவர் வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. என்னன்னா இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கோம், ஏன்னா அனைத்து மாவட்டங்களையும் நடக்கல, இதை சாதகமாக பயன்படுத்தி தான் திமுக வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் மயிரில், அதாவது மெல்லிய நூலிலையில் அதிகமாக இருக்காங்க. மற்றபடி இது வந்துட்டு அவங்களுக்கு திமுக மிகப்பெரிய வெற்றிலாம் இல்லை. அதே போல எல்லாருமே வந்து சொல்றாங்க பாமக மிகப்பெரிய ஒரு சீட்லாம் வந்துட்டு கைப்பற்றல அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இடங்கள்ல இந்த ஊராட்சி தலைவர்களாகட்டும் இல்லை வந்துட்டு வார்டு உறுப்பினர்கள் ஆகட்டும் சுயேட்சையா பாமக உறுப்பினர்கள் தான் நின்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு போற போக்குல வந்து சொல்லியிருக்காரு. அப்ப வந்து கூட்டணிக்குள்ளேயே அப்படி வந்து குண்டு வைக்கிறாரா அப்படிங்கிறது வந்து தெரியல. அடுத்து வந்துட்டு நடக்க போற அந்த 9 ஊராட்சி தேர்தல் இருக்குல்ல, அதுல வந்துட்டு எப்படியும் பாமக அதிக அளவுல சீட்டுகள் வாங்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பாமக கோட்டை நாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு களமாடுறதுக்கு எல்லோரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதான் சகோ, அந்த பெட்டி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம், அதாவது வாக்கு பெட்டி. அதை நான் சொல்ல வந்தேன். ஆனா உள்ள பல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்களே. ஆமா சகோ, பயங்கரமா வெளியில இப்படி பேசினாலும் அவர் இப்பவே வந்து மேயர் இதுல வந்து எங்களுக்கு முக்கியமான இடம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பேசியிருக்காரு சகோ. ஆனா என்ன அப்படின்னா பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் இப்ப சமீபமா வந்து கூட்டணிக்குள்ளார முட்டல் மோதல் சகோ. அதான் வெளிப்படையாவே நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டத்துல எல்லாபுரம் ஒன்றியத்துல 18வது வார்டு, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல சரவணன் போட்டியிடுறாரு.
போட்டிடுறாரு, பாமகவுல மணிமாறன் போட்டிடுறாரு, சரவணன் வெற்றி பெற்றாரு. ஆனா பாமக மணிமாறன் என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்துதான் ஜெயிச்சோம், ஆனா மாத்தி இப்படி அறிவிச்சுட்டாங்கன்னு சொல்லி சாலை மறியல்லாம் ஈடுபட்டு இருக்காரு. அப்புறம் இந்த பிரச்சனை அப்படியே நடந்திருக்கு. சோ இது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். உள்ள என்ன அப்படின்னா, பொதுக்குழுவுல பாமக பொதுக்குழுவுல அன்புமணியே பொங்கி இருக்காரு. என்னன்னா வந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்த கூட்டணியில வந்து எதிர்பார்த்த சீட்டுகள்லாம் கொடுக்க கிடையாது. நம்ம எவ்வளவு போய் முட்டு கொடுத்து பேசியிருந்தோம், அதுக்கு முன்னாடி திட்டினதுக்கெல்லாம் சேர்த்து கூட இந்த தடவை எவ்வளவு அடி வாங்கணும், எத்தனை பின்னாடி முதுக பார்த்தா எவ்வளவு அம்புகள் இருக்கும் இந்த அதிமுகவுக்காக. ஆனா நமக்கு எதிர்பார்த்த இது கொடுக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அந்த சமீபத்துல அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையெல்லாம், நாங்கள் தான் முக்கியம் அதிமுகவுக்குன்னு. உடனே சிஎம் அவர் யாரு அப்படியே சத்தம் இல்லாம அமைதியா ஒரு வேலை பண்ணியிருக்காரு. என்னன்னா வேலுமணியை டைரக்டா தைலாபுரத்துக்கு அனுப்பிவிட்டு போய் பேசுங்க, பெரியவரை சரி கட்டுப்பா அப்படின்னு இருக்காரு. அவரு பேசின உடனே இங்க அன்புமணி அவர் சரி கட்டிட்டாரு. என்ன இதுன்னா, ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆயிடக்கூடாது, அதனால சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம இவங்க கூட்டணியிலே தான் இருக்கணுங்கிறது அவருடைய முடிவு. அதனால மகனை வந்து அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. இவரு பொறுமிக்கிட்டே இருக்காரு. அதான் இன்னொரு பக்கம் இப்படி இவ்வளவுலாம் பண்றோம், எங்களுக்கு மேயர்ல கவனிச்சுக்கோங்கன்னு சொல்றது. ஓகே ஓகே, அதனாலதான் வந்து நாங்க அதிக அளவுல சீட்டு வாங்கியிருக்கோம், மூன்றாவது பெரிய கட்சி பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி ஓகே, இன்னொருத்தர் இருக்காருல்ல சட்டமன்ற தேர்தல் சொன்னா ஞாபகம் வருது, நாம் தமிழர் சீமான் இருக்காருல்ல, அவர் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை இம்மாத இறுதிக்குள்ள நாங்க வந்து அறிவிக்க போறோம், 117 சீட்டு வந்து ஆண்களுக்கு, 117 சீட்டு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமத்துவத்தை வந்துட்டு அதுல நிலைநாட்ட போறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வேலப்பன் சாவடியில அந்த பொதுக்குழு கூட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 18 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. முத்தலாக்ல ஆரம்பிச்சு என்ஐஏ, குடியுரிமை திருத்த சட்டம், இந்த மாதிரியான பல விஷயங்களை எதிர்த்து அந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிட்டு இது வந்து நம்ம கிட்டத்தட்ட 4% ஓட்டுல இருந்து இப்ப 10% ஆகியிருக்கோம். சோ நமக்கு வந்து இது வெற்றி தான். சோ சோர்ந்து போகவே வேணாம், எப்படியும் சட்டமன்ற தேர்தலில் கோட்டை நாட்டணும் நம்ம அப்படின்னு வந்து கோட்டையை பிடிச்சே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. சரி சகோ, மெர்சல் காட்டுற மாஸ்டர் ஒருத்தர், ஆமா அவரு சத்தம் இல்லாம ஏதோ சாதிச்சிருக்காராமே. ஆமா ஆமா, புதுக்கோட்டை, சிவகங்கை, அந்த தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய சில ரசிகர் மன்றத்தினர் என்னன்னா, ஆரம்பத்திலே ஆமா விஜய் மக்கள் இயக்கத்துல உள்ளவங்க நாங்க வந்து உங்க பேர்ல நின்னுக்கலாமா அப்படின்னு கேட்காம சுயேட்சையா நின்னுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மன்ற தலைமையிட்ட சொல்லியிருப்பாங்க போல. சுயேட்சைனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நின்னுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைச்சாங்க தெரியல, ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற டவுட்ல ஓகே சொல்லியிருப்பாங்க போல. ஆனா என்னன்னா அங்க நிறைய பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்ச உடனே இப்ப வந்து கட்சி அந்த விஜய் மக்கள் மன்றமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து அந்த லிஸ்ட்டை அனுப்பி வைங்க, அபிஷியலா தலைவர்கிட்ட சொல்லி அதை வந்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு அறிக்கையா விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல. பாருங்க, மக்கள் இயக்கத்தினரு சினிமாவில தளபதி இன்னும் கட்சி இந்த மாதிரி பிளான் வந்த உடனே தலைவர்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா என்னன்னா அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சூழலாம் சொல்லியிருக்கோம்ல சகோ, நீங்க ஒரு தடவை வந்தப்ப சொன்னீங்க, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இவங்க பக்கா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து உள்ளாட்சி தேர்தலில் களம் இறங்கணும் அப்படின்ட்டு இப்ப கணிசமா, அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல நிறைய அளவுல வெற்றி பெற்றிருக்காங்க. இதை வச்சு தங்களுடைய அடுத்த கட்ட வேலைகளை விஜய் தொடங்க போறாரு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் மாஸ்டர் நியூஸ் சகோ. சரி சகோ, இவ்வளவு பேசுமே, விளையாட்டு செய்தியை மறந்துட்டோமே. விளையாட்டு செய்திகள்லாம் இன்னைக்கு காலையில 2 பேர் விளையாண்டதா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அங்க இருக்குல்ல, அவங்க வந்து என்னன்னா கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க. மெரினா பீச்ல கண்ணகி சிலைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கிரவுண்ட்ல வந்து வாரம் வாரம் விளையாடலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த உறுப்பினர்கள் வந்துட்டு டீமா சேர்ந்திருக்காங்க. சோ வந்து ஆரம்பிச்சது ஒரு பெரிய ஒரு விஐபி வந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எடப்பாடியோட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. நேத்து வேற அவர் வந்து தோல்வி முகமா இருந்தார்ல, சோ வந்து இன்னைக்கு வந்து விளையாண்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து அப்படியே கிரிக்கெட் விளையாண்டாரு. ஜெயக்குமார் தான் பந்து வீசினாரு, ஆமா அப்படி அடிச்சு இது பண்ணாரு, வாழ்த்துக்களையும் சொல்லி இருந்தாரு. எனக்கு ஏதாவது ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் என்னுடைய அரசியல்ல விளையாடிட்டீங்க, நம்ம இப்படி விளையாடுவோம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா எனக்கு ஒரு சந்தேக சகோ, டாஸ் போடுறப்ப பவுலிங்கா ஃபீல்டிங்னு கேட்டாராமா? அப்படிலாம் எனக்கு தெரியல. பிஹெச் பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து முன்னாள் சபாநாயகர். அவர் எம்ஜிஆர் கால பீரியட்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமான பவரானவரா இருந்தாரு, சட்ட வல்லுநர். அவரு அந்த வார்த்தை கூட சொல்லுவாங்கல்ல, வானளாவிய அதிகாரம், வானளாவிய அதிகாரம்னு சொன்னாரு. சபாநாயகருக்கான அதிகாரமே வந்து அவருடைய செயல்பாடுகள் மூலமா தான் வந்து சமூகத்துக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சது. மிக முக்கியமானவர். இப்ப சமீப காலமா அவர் வந்து உடல்நிலை நலிவுற்று வந்து சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. இந்த நிலையில இன்னைக்கு வந்து சிகிச்சை பலனளிக்காம வந்து காலமாகிட்டாரு. அவருடைய அந்த அஞ்சலி, அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக பல தலைவர்களும், முதல்வர், துணை முதல்வர், இவங்க திராவிடர் கழக கி வீரமணி, இப்படி பலரும் வந்து போய் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. கட்சி பாகுபாடு இல்லாம நிறைய பேர் அவரை பாராட்டுறாங்க. சகோ, சிறை எண் 106 அங்கிருந்து தகவல் வந்திருக்கு, ஓலை வந்திருக்கு.
106 நாட்கள் உள்ள இருந்தாரு ப. சிதம்பரம் திகார் ஜெயில்ல. அவர்தான் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்புறேன். அதான் பயங்கரம். இப்ப நெல்லை கண்ணன் கைது செய்யப்பட்டிருக்காரு இல்லைங்களா, அதுக்காக தான் இவர் பயங்கரமா வந்து பொங்கி இருக்காரு. இந்த நாட்டுல வந்து பேசினாலே குற்றமா, பேசினா குற்றம்னு சொல்றீங்க, அதுக்காக 14 நாள் விசாரணை கைதியா கொண்டு போகணும்ட்டு என்ன இருக்கு? இவங்களை எல்லாம் என்ன பண்ணணும்னா லண்டன் மாநகர்ல ஹைட் பார்க் அங்க பேசுறத வந்து கேட்க வைக்கணும். பேச்சும் செயலும் இணைஞ்சாதான் குற்றம். இப்படி பேசுறதே ஒரு குற்றம்னு சொல்றது எந்த வகையில சரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பொங்கி கம்பு சுத்தி இருக்காரு ப. சிதம்பரம். ஆமா, இருக்காத பின்ன பாஜக வந்து என்ன நினைச்சாங்கன்னா இவர் வந்து ஜெயில இருந்து வெளில வந்தோன்னா சைலண்ட் ஆயிருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து சிஏஏக்கு எதிராக பயங்கரமா வந்து பேசிட்டு இருந்தாருல, அதனாலதான் இந்த விமானம் ஏர் இந்தியா விமானம் வாங்கினதுல ஊழல் நடந்துச்சுல, அந்த இது வந்து நேற்று அமலாக்கத்துறை வந்து விசாரணை சொல்லிட்டு அவரை போய் உட்கார வச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன இந்த அகஸ்டா வேஸ்ட்லைன் கேஸ் வேற சோனியா காந்தியோட உதவியாளர் சிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வருது. சோ அடுத்தடுத்த கேஸுகள் அதுலயும் இவர் பேர்லாம் இருக்கு. சோ எப்படியாவது திரும்பி இவர் வந்து உள்ள கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால முன்கூட்டியே வந்து இன்னைக்கு கொஞ்சம் பொங்குறாரு போல. எனக்காகவும் யாராவது பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டாங்க. நெல்லை கண்ணன்ங்கிறப்பதான் ஒரு விஷயம் நினைவுக்கு வருது சகோ. நெல்லை கண்ணன் அவரு SDPI போராட்டத்துல தான் வந்து பேசினாரு. இப்ப மறுபடியும் SDPI ஏதோ ஒரு போராட்டம். ஆமா, ஏன்னா SDPIல இருக்கக்கூடிய மகளிர் அமைப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா நேற்று மேலப்பாளையத்துல மெகந்தி போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நோ CAA நோ NRC அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து மெகந்தி வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க, கோலம் போட்டா தானே நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி அப்படியே வந்து அப்படியே மேலப்பாளையத்துல இருந்து பரவி நேற்று நெல்லை ஃபுல்லா நிறைய பேர் அந்த இதை வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த போராட்டம் அப்படியே அடுத்தடுத்த கிராமங்களுக்குலாம் பரவிட்டு இருந்தது. அப்படின்னாலும் கைது செஞ்சாலும் செய்வாங்க சகோ போலீஸ் வந்து. ஏன் அப்படின்னா நீங்க இப்படி கையை வீசி நடக்கிறப்ப நோ CAAன்னு எங்களுக்கு தெரியுது, இது எங்க மனசை பாதிக்குதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க, செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. நான் காரணம் கிடையாதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது எவன் பார்த்த வேலைடா இது. PVI. நாங்க நல்லது செய்வோம்னு நம்பி பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கள்லாம் கேக்குறாங்க. உங்களை நினைச்சா எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா, சீக்கிரம் நாடு வல்லரசு ஆகிடும் அப்படிங்கிறது கலாய்தான். நன்றி நன்றி நன்றின்ட்டு கேத்துவார்பட்டி 2வது வார்டு உறுப்பினராக கட்டில் சின்னத்தில் போட்டியிட்ட P. முருகேசன் ஆகிய என்னை தோற்கடித்த பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு இங்கதான் மேட்ரு. நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல கோபால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. எங்கேயா இருந்த எவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகேசனை பார்த்து பொதுமக்கள் கேட்கறாங்க. அதாவது தன்னை தோக்கடிச்சதுக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்காரு அந்த மனிதர். அண்ணனால மட்டும்தான் முடியும் அதெல்லாம். இப்ப பார்க்க போறது இன்றைய கீச்சிக்கல் ட்வீட்ஸ் ஆஃப் தி டே. தமிழகத்தில் பாமக தான் 3வது பெரிய கட்சி. ராமதாஸ், இது பிரேமலதாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்களும் அதை தான் சொல்லிட்டு தெரியுறாங்க. ஏன் டிடிவி அதை தான் சொல்லிட்டு தெரியுறாரு, நாம் தமிழர் சீமானும் அதை தான் சொல்லிட்டு தெரியுறாரு. கட்டப்பாடு கட்சி கூட இனி அதை தான் சொல்லும். அமைச்சர் ஜெயக்குமார் பந்து வீச பேட்டிங் செய்து அசத்திய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. இதான் செய்தி. அவர் பந்து வீசுறதையும் இவர் பேட்டிங் பண்றதையும் பார்க்கும்போது டெண்டுல்கரையும் மெக்ராத்தையும் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி இந்த மித்ரன் இருக்காருல்ல, நெக்கில் அக்கில் போட்டுட்டு சுத்துறவரு மீம்லாம் இப்படி தான் போடுவார். ட்வீட்லாம் நல்லா இருக்கு. சகோ விருது பகுதிக்கு வந்திருக்கோம். யாருக்கு விருது? விருது யாருக்கு வந்து ஸ்பெஷலாக டாஸ்மாகே கொடுக்கலாம். ஏன்னு கேட்குறீங்களா, 315 கோடி வந்துட்டு இந்த புத்தாண்டு வித்திருக்காங்க. அவ்வளவு இது. ஏன்னா கடந்த ஆண்டை விட 11% இதோடைய விற்பனை வந்து அதிகமா. ஸோ எதிர்பார்த்த இலக்கை விட நாங்கள் அதிகமாகிட்டோம் சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே பெருமையா இருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, நல்ல குடிமக்களை உருவாக்குங்க அப்படின்னா நல்ல குடிமக்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. சரி, விருதை சொல்லுங்க. ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தா ஆளுக்கு எல்லா கட்சியிலுமே சொல்றாங்க, நாங்க தான் வந்துட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்கோம், எங்களுக்கு வாக்கு வங்கி இதுல வந்து தெரிஞ்சிருச்சு, 3வது கட்சி நாங்க, முதலிடம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆளுக்கு பார்த்தா எல்லாருமே மக்கள் குழம்பக்கூடிய அளவுக்கு நாங்க தான் வின்னர், நாங்க தான் வின்னர், நாங்க தான் வின்னர் சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும். இப்ப நானும் சொல்றேன், நான் தான் வின்னர், ஏன்னா கேட்ச் பிடிச்சேன்ல. ஓகே, ஆனா உண்மையான வின்னர் யார் தெரியுமா? மக்கள் தான். ஏன்னா இன்னும் அடுத்து ஒரு 9 இடங்கள்ல மறுபடியும் தேர்தல் இருக்கு. அதே போல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலும் இருக்கு. அதுக்கு பிறகுதான் தெரியும். 2021க்கு இப்பவே தயாராயிட்டாங்களாம். அதனாலதான் எல்லாருமே வந்துட்டு கோப்பை எனக்கு தான், கோப்பை யாருக்கு அப்படின்னு கேட்டா கோப்பை எனக்கு தான் ஒவ்வொருத்தவங்களும் கிளம்பிட்டாங்க. அதனால எடப்பாடி, ஸ்டாலின், சீமான் மற்றும் டிடிவி தினகரன் இவங்களுக்கே வந்துட்டு கோப்பை யாருக்கு அப்படிங்கறதே அவார்டா கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுது. எந்த கடையில அச்சடிச்சாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அங்கேயே வந்து வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்றோம். ஆமா, என்னன்னா வந்து LBL அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நான் சொல்றேன். அதாவது லோக்கல் பாடி லீக் அப்படிதான் இருந்துச்சு. இந்த 2020 அப்படிங்கிற இந்த 2020ல இவங்க வந்துட்டு அதை தான் விளையாண்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கோப்பை யாருக்கு அப்படிங்கிறது தமிழக மக்களே இப்போ வந்துட்டு குழம்பி போய் தான் இருக்காங்க. தொடர்ந்து விட வெப் டிவி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம 7358389444 இந்த எண்ணுக்கு உங்களுடைய மீம்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்களை அனுப்பி வைங்க. நாளைக்கு மறக்காம
கமெண்ட் ஷோ பாத்துருங்க. சகோ இந்த சட்டை போட்டாலும் தமிழ்ல பேசிருக்கீங்க, பெருமையா இருக்கு சகோ. கமெண்ட் ஷோங்கிறது தமிழா? கருத்துரை பகுதியை இல்லைங்க, எண்களை வந்து சொல்லியிருக்கீங்களா, அதுக்காக சொன்னேன். உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து மறக்காம பதிவு செஞ்சிருங்க.